Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. இனியா என்னாச்சுமா? ஒண்ணும் இல்ல அத்தை, அமுதா சித்தி பாத்திரத்தை கீழே போட்டுட்டாங்க. அப்படிதானே சித்தி? அமுதா என்ன? இத பாரு, இது வெறும் எச்சரிக்கை தான். நல்லா ஞாபகத்துல வச்சுக்க. யாழ்னி வயித்துல வளருது குழந்தை மட்டும் இல்ல, என் அம்மாவுக்கு நான் பண்ணி கொடுத்த சத்தியம். அப்புறம் மொத்தமா ஊத்தி எரிச்சிருவேன். ஜாக்கிரதை. அத்தை, காஃபி எடுத்துக்கோங்க. இந்தா. இனியா, என்ன யாழ்னி? எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? ஹெல்ப்பா? என்னன்னு சொல்லுக்கா. என்னம்மா, என்ன ஹெல்ப் கேக்குற? நியாயமா நான் உங்ககிட்ட தான் சொல்லணும், ஆனா நீங்க சொன்னா கேட்க மாட்டீங்க. கேட்க மாட்டேனா? அப்படி என்ன சொல்ல போற நான் கேட்காம இருக்கிறதுக்கு? அக்கா, என்ன ஆச்சு சொல்லு. இல்ல, நானும் நீயும் கர்ப்பமானா அத்தை பழனிக்கு இங்க இருந்தே பாத யாத்திரை போறதா வேண்டியிருக்காங்க. அவங்கள போக வேண்டான்னு சொல்ல. அத்தை, என்ன அத்தை இதெல்லாம்? ஐயோ, இதத்தான் சொன்னியா? நான் கூட என்னமோ ஏதோன்னு நினைச்சேன். இதெல்லாம் ஒரு விஷயமா? இதெல்லாம் ஒரு விஷயமாவா? அத்தை, நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? சென்னை டு பழனி இங்க இருந்து நடக்கிறது என்ன சும்மாவா? எங்களுக்காக நீங்க கஷ்டப்பட்டதெல்லாம் போதும் அத்தை. தயவு செஞ்சு இனிமே கஷ்டப்படாதீங்க. உங்க வேண்டுதெல்லாம் மாத்திக்கோங்க. என்ன இனியா, இவதான் புரியாம பேசுறானா? நீயுமா? அக்ஷயாவுக்கு வேண்டிக்கிட்ட எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. இப்போ உங்களுக்கு அக்காவும் தங்கச்சியும் புள்ளைய பெத்து போடுங்க. அது போதும் எனக்கு. அதுக்காக நான் எது வேணாலும் செய்வேன். அத்தை, என்ன அத்தை நீங்க? என்னக்கா இவங்க ஏன் இப்படி? முதல்ல இந்த பேச்ச விடு. விக்ரம் எங்க? அவனுக்கு போன போட்டியா இல்லையா? எங்க அவனை காணோம்? போன் பண்ண அத்தை, எடுக்கல. ஏதாச்சும் மீட்டிங்ல இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஓ, அப்படியா? அதான் விஷயத்த சொல்லியாச்சு இல்ல, அப்புறம் என்ன? ஆக வேண்டிய வேலைய பாருங்க. அத்தை, என்ன வெளிய போன்னு சூசகமா சொல்றாரு மாமா. இதுல சூசகம் என்ன சூசகம்? உன்னத்தான் தெளிவா சொல்றேன். வெளியே கிளம்பு. அப்பா வந்தாச்சு, அக்காவை பார்த்தாச்சு, அவ்வளவுதான். இடத்த காலி பண்ண வேண்டியது தானே. இங்கேயே உட்காந்து டேரா போடலாங்கிற எண்ணமா? அதான் சொல்லிட்டேன்ல, அப்புறம் இங்கே நின்னுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? என்ன மதிக்காதவங்களுக்கு இந்த வீட்டுல இடம் கிடையாது. வெளியே போ. ஐயோ, மாமா, இந்த விஷயத்துல நீ தலையிடாத. அக்கா பேரை சொல்லிக்கிட்டு அவளை இங்கேயே உட்கார வச்சு குடும்பத்தோட கும்மி அடிக்கலாங்கிற எண்ணமா? இன்னும் என்ன நின்னுட்டு இருக்க? உன்னை வெளியே போன்னு சொல்லி ரொம்ப நேரமாச்சு. போ வெளியே. போக முடியாது. என்னது போக முடியாதா? எவ்வளவு திமிரு இருந்தா என் வீட்டுல இருந்துகிட்டு என்கிட்டயே எப்படி பேசுவ? மாமா, ஏற்கனவே சொன்னதுதான். இது உங்க வீடு மட்டும் இல்ல, என் புருஷன் வீடும் தான். என் அக்கா வாக்கப்பட்டு வந்த வீடும் கூட. சோத்துல உப்பு போட்டு தின்றவளா இருந்தா இந்த வசனம் எல்லாம் பேசாம வீட்டை விட்டு வெளியே போணும். சரிங்க மாமா, நான் கிளம்புறேன். நல்லபடியா சொல்லும் போதே கிளம்பி இருக்கணும். இப்ப இந்த கேவலம் தேவையா? அக்கா, என்னக்கா பாத்துட்டு இருக்க? கிளம்புக்கா.
என்னது கிளம்பா? ஏய், என்ன நினைச்சிட்டு இருக்க? அவ இந்த வீட்டு மருமக. அதுவும் இப்ப இந்த வீட்டு வாரிசாவ வயித்துல சுமந்துகிட்டு இருக்கா. அவளவான்னு சொல்ற? அதுக்காக தான் நானும் கூப்பிடுறேன். வயித்துல வளர்றது உங்க வீட்டு வாரிசு மட்டும் இல்ல மாமா, எங்க வீட்டு வாரிசும் தான். அதுவும் இல்லாம அவளை நல்லா பாத்துக்கணும்னு டாக்டர் சொல்லிருக்காங்க. சொல்லிருக்காங்கங்கறத விட எச்சரிக்கையே கொடுத்திருக்காங்க. போதா குறைக்கு இங்க வழுக்கி விழுந்து கால்ல கட்டு போட்டிருக்கா. எங்க அம்மா இருந்தாலாவது அழைச்சிட்டு போய் பாத்துருப்போம். இப்போ அவங்களும் கிடையாது. சோ நான் தான் எங்க அக்காவை பாத்துக்கணும். ஏய், இந்த கதையெல்லாம் வேற எங்கேயாவது போய் சொல்லு. யாழினி இங்க இருந்து வரமாட்டா. அத சொல்ல உங்களுக்கு உரிமை இல்ல. என்னது? எனக்கு உரிமை இல்லையா? அவ ஏன் மருமக. நான் சொல்லாம வேற யார் சொல்லுவா? இளங்கோ, யாழினி உன் பொண்டாட்டி. அவ மேல உனக்கு இருக்கிற உரிமை இங்க வேற யாருக்கும் கிடையாது. நீ சொல்லு இளங்கோ, யாழினியோட தங்கச்சியா உன்னோட அண்ணியா? அவளை நான் கூட்டிட்டு போய் நல்லபடியா பாத்துக்கணும்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற? இது தப்பு அண்ணி. அப்படி சொல்றா என் சிங்கக்குட்டி. இப்ப புரிஞ்சுதா? அடிச்சாலும் புடிச்சாலும் அப்பா மகன் வரவு என்னங்கிறது. அவனுக்கு மட்டும் ஆசை இருக்காதா? அவன் வாரிசு சுமக்கிறவ இந்த வீட்டுல தான் இருக்கணும்னு. முதல்ல நீ கிளம்பு. இளங்கோ. ஏய், இன்னும் என்ன இளங்கோ இளங்கோ நீக்கிட்டு? அதான் சொல்லிட்டான்ல, கிளம்பு. என்னங்க? நீங்க இப்படி கேக்குறதுதான் தப்பு அண்ணி. அவ உங்க அக்கா. நீங்க வான்னு சொன்னா வந்துட்டு போறா. என்கிட்ட எதுக்கு பெர்மிஷன்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? ஏய் இளங்கோ, நான் அப்படியே பயந்துட்டேன். அட போங்க அண்ணி. நீங்க பெர்மிஷன் கேக்குறதே தப்புன்னு சொல்லிட்டு இருக்கேன். இதுல பயம் வேறையாக்கும். என்ன பத்தி நீங்க புரிஞ்சு வச்சிருக்கிறது அவ்வளவுதானா? அண்ணி, இப்ப சொல்றேன். யாழ்னி புருஷனா அவ மேல எனக்கு இருக்க உரிமையை விட அவளோட தங்கச்சியா உங்களுக்கு 1000 மடங்கு உரிமை இருக்கு. இன்னும் சொல்ல போனா யாழ்னிக்கு நீங்க தங்கச்சி மட்டும் கிடையாது, அம்மாவும் கூட தான். டேய், நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. அண்ணி அவங்க அக்காவை கூட கூட்டிட்டு போறாங்க. உங்களுக்கு என்ன? யாழ்னி, இப்ப நான் சொல்றத கவனமா கேட்டுக்க. உன் புருஷனா நான் சொல்றேன். நானே வேண்டானாலும் என் அண்ணி கூப்பிட்டா நீ போய் தான் ஆகணும். நீ முதல்ல கிளம்பு. அண்ணி இருங்க, நானே உங்க 2 பேரையும் வீட்டுல டிராப் பண்ணிடுறேன். இந்த வீட்டுல ஆளாளுக்கு பைத்தியம் பிடிச்சு போய் அலையறீங்க. என்னடா எல்லாரும் பேசி வச்சுட்டு டிராமா போடுறீங்களா? டேய், என் பேச்ச மீறி இந்த வீட்டுல இருந்து யாழினி வெளியே போக கூடாது. என்ன உன்னால எதுவும் பண்ண முடியலன்னு இந்த குடும்பத்தை சிதைக்கலான்னு பாக்குறியா? அதெல்லாம் உங்களுக்கு தான் நல்லா வரும். இவ இந்த குடும்பம் உருப்படி ஆகணும்னு தான் இன்னைக்கு வரைக்கும் போராடிட்டு இருக்கா. இருங்க அத்தை. மாமா, நீங்க கோவத்துல இருக்கீங்க. இப்பவும் நான் சொல்றேன், உங்க மேல கோவத்தை காட்டணும், போட்டி போடணுங்கிறதுக்காக நான் இதை சொல்லல. யாழினி கர்ப்பமா இருக்காதான், அவ வயித்துல உங்க வீட்டு வாரிசு வளருதுதான். நான் அதை இல்லன்னு சொல்லல. ஆனா குழந்தை ரொம்ப ரிஸ்கான ஸ்டேஜ்ல இருக்கு. யாழினிய ரொம்ப ரொம்ப கவனமா பாத்துக்கணும். ஒரு கர்ப்பிணி பெண்ணை எப்படி பாத்துப்பாங்களோ அதை விட 100 மடங்கு எச்சரிக்கையா இருந்து பாத்துக்கணும்னு டாக்டர் சொல்லிருக்காங்க. உங்களுக்கும் தெரியும் இந்த குழந்தை எத்தனை பிரச்சனைக்கு மத்தியில உண்டாயிருக்குன்னு. அவ ஏன் கூட இருக்கட்டும், அவளை நான் பாத்துக்கிறேன். அதுலயும் முதல் 3 மாசம் ரொம்ப கவனமா இருக்கணும்னு சொல்லிருக்காங்க. ஏய், உன் அக்கறை பேச்செல்லாம் வேற எங்கேயாவது போய் பேசு. என்னவோ 10 புள்ள பெத்தவ மாதிரி பேசுற. புள்ள பெத்துக்கிறத பத்தி உனக்கு என்ன தெரியும்? ஏன் நீங்க பெத்திருக்கீங்களா? ஏய், என்ன பேசுற? பாத்தியாடி எப்படி பேசுறான்னு? ஏன் அவ பேசுறதுல என்ன தப்பு? ஏன் மருமக நல்ல சரியா தான் பேசிட்டு இருக்கா. நான் உள்ளதுதான் பேசிட்டு இருக்கேன் மாமா. என் அக்காவை நான் பாத்துக்காம வேற யார் பாத்துப்பா? என் பொண்டாட்டியும் 3 புள்ள பெத்தவ, அவ பாத்துப்பா. ஆமா, என்ன நீங்க பாக்க விட்டுட்டாலும் இவருக்கு ஆக்கி வடிச்சு கொட்டதான் எனக்கு நேரம் சரியா இருக்கும். ஒரு சொம்பு தண்ணினாலும் தானா எடுத்து குடிக்க தெரியுமா? இல்ல எடுத்து கொண்டு போய் கொடுக்கணும். என்ன பேச வைக்காதீங்க. வத்த குழம்புல உப்பு பத்தல, கத்திரிக்காய் குழம்புல காரம் பத்தலன்னு 1000 குறை சொல்ல வேண்டியது. உங்களோட ஓரையாடவே எனக்கு நேரம் இருக்காது.
இதுல புள்ளத்தாச்சி பொண்ண நான் எப்படி பாத்துக்கிறது சொல்லுங்க? சரி, வேணும்னா சொல்லுங்க. எனக்கு உன் கையால ஆக்கி போட வேணாம், ஒரு உப்பு கஞ்சி வச்சு கொடுத்தா கூட போதும்னு சொல்லுங்க. அப்ப அவ கூட இருந்து நான் பாத்துக்கிறேன். என்னாச்சு? பேச்சையும் காணோம், மூச்சையும் காணோம். ருசி கண்ட நாக்கு பேச திணறுதோ? என்னடி ஆளாளுக்கு கூட்டு சேர்ந்துக்கிட்டு பேசுறீங்களா? இது நம்ம வீட்டு வாரிசு. அதுக்கு இப்ப என்ன? அவ அக்காவை கூட்டிட்டு போய் நல்லபடியா வச்சு பாத்துப்பா. இதுல என்ன குத்தத்தை கண்டுபிடிச்சீங்க? உள்ளபடி பார்த்தா அவளுக்கு அம்மா இருந்திருந்தா இந்நேரம் கூட்டிட்டு போயிருப்பாங்க. அதெல்லாம் நடக்காது. யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். யாழினி இந்த வீட்டுல தான் இருக்கணும். என்ன இப்படி பேசுறாரு? நேத்து வரைக்கும் அது இதுன்னு கரிச்சு கொட்டினாரு. இப்ப அவ எங்க போன இவருக்கு என்ன? அனுப்பி தொலைய வேண்டியதானே. மாமா, ஒண்ணு அக்காவை என் கூட அனுப்பி வைங்க, இல்ல என்னையாவது இங்க இருக்க விடுங்க. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. எல்லாம் என் தங்கச்சி பாத்துப்பாங்க. உங்க தங்கச்சி? உங்க தங்கச்சி பாத்துக்கிற லட்சணம் தான் எனக்கு தெரியுமே. அவங்க இருக்கும் போதுதானே பாத்ரூம்ல வழுக்கி விழுந்தா. என்ன சித்தி, யாழ்னிய நீங்க பாத்துக்குவீங்க? அமுதா, கொதிக்கிற பால கையில ஊத்திருக்கா. இப்ப ஏதாவது பேசுன மூஞ்சிலேயே ஊத்திருவா. அவ கொல்ல வெறியில வந்திருக்கா, பார்த்து ஜாக்கிரதையா நடந்துக்கோ. அண்ணே, சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. இனியா சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. யாழ்னி இனியா கூட போனா நல்லா பாத்துப்பா. அக்கா தங்கச்சிய ஒன்னா இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையா பாத்துப்பாங்க. அதானே உன்ன ஒரு பெரிய மனுஷன் நினைச்சு சொன்ன பாரு. என்ன சொல்லணும்? நீ ஏன் ஒரு ஓசி சோறு. யாழினி இந்த வீட்டை விட்டு வரமாட்டா. அப்ப இந்த வீட்டை விட்டு நானும் போக மாட்டேன். ஏய், தேவையில்லாம இங்க இருந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. ஐயோ, ஏங்க என்ன நினைச்சு இப்ப சண்டை போட்டுட்டு இருக்கீங்க சொல்லுங்க? இங்க அவளை யாரு பாத்துப்பாங்க? வாரிசு வாரிசுன்னு கொதிச்சா மட்டும் பார்த்தாது, பண்ண வேண்டியதெல்லாம் சரியா பண்ணணும். அவ கர்ப்பமா இருக்கா, போதா குறைக்கு கால்ல வேற அடிபட்டிருக்கு. அவளுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் யாரு செய்வாங்க? இனியா அவ கூட பிறந்தவ. என்னதான் அத்தையா இருந்தாலும் என்னால என்ன செய்யுமோ அதை மட்டும் தானே என்னால செய்ய முடியும். மத்த வேலைங்க எல்லாம் யாரு செய்வா? இனியானா சங்கோஜம் இல்லாம இருப்பா. கொஞ்சமாச்சும் உங்களுக்கு புரியுதா? ஏய், என்னடி பேசிட்டு இருக்க? என்ன பயம் விட்டு போச்சா? ஐயோ, கடுப்ப கலப்பாம போயிருங்க. ஊர் உலகத்துல அக்கா தங்கச்சிங்க எல்லாம் அடிச்சுக்கிட்டு நீ வேற நான் வேறன்னு திரியறாளுங்க. இங்க என் அக்கா என் அம்மானு பேசிக்கிட்டு ஒருத்திக்கு ஒருத்தி கொஞ்சிக்கிட்டு இருக்காளுங்க. உங்களுக்கு என்ன எகத்தாளம் கேக்குதா? இங்க பாரு, நிக்கிறா பாரு. எல்லாம் ஒன்னதான் சொல்லணும். இவரு ஒரு மனுஷன்னு இவர்கிட்ட அனுமதி கேட்டுட்டு நிக்கிற பாரு. அதான் உன் புருஷரே பர்மிஷன் கேட்க வேணா கூட்டிட்டு போங்கன்னு சொல்றான்ல, அப்புறம் என்ன? இத பாரு யாழ்னி, மாமாங்கிற மரியாதை எல்லாம் இவருக்கு நீ கொடுக்க வேணாம். என்னடி வர வர மரியாதை குறையுது? ஆமா, குறையும். மருமகளை கடத்தினவருக்கு மரியாதை ஒண்ணுதான் குறைச்சல். வெளியே சொன்னா வெக்க கேடு. ஏய், என்ன சும்மா சொல்லி சொல்லி குத்தி காட்டுவியா? பின்ன எதை சொல்லி குத்தி காட்டணும்? இந்த குடும்பத்துக்குன்னு உருப்படியா ஏதாச்சும் ஒண்ணாவது பண்ணிருக்கீங்களா? பெத்த புள்ளைய வீட்டுக்குள்ள நுழையாதன்னு சொன்னீங்க, அது போதாதுன்னு அவன் பொண்டாட்டிய அத்தை விட்டுட்டு வந்துருன்னு பத்திரத்தை நீட்டுறீங்க. பெத்த மகனு கூட பார்க்காம அக்ஷயாவை அசிங்கமா பேசி அவளை தூக்குல தொங்க விட பாத்தீங்க. மருமகளையே ஆள் வச்சு கடத்துனீங்க. எந்த விதத்துல நீங்க யோக்கியம் சொல்லுங்க? சரி, நீங்க செஞ்ச ஒரே ஒரு நல்லது சொல்லுங்க, நான் அத சொல்லி உங்களை பாராட்டுறேன். என் கோவத்தை கிளப்பாதீங்க. எப்ப பாரு விளங்காமையே பேசிக்கிட்டு. என்ன யாழ் நீ இது இப்படி நின்னுகிட்டே இருக்க? நீ இப்படி அமைதியா இருக்கிறதுனால தானே இந்த ஆள் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காரு. என் தங்கச்சி கூப்பிடா, நான் போறேன்னு சொல்லாம இப்படி முழிச்சுக்கிட்டு நிக்கிற. வாயில என்ன கொழுக்கட்டையா வச்சிருக்க?
அவதான் கூப்பிடறாள்ல, பொட்டியை கட்டிட்டு போவியா? மாம மூஞ்ச பாத்துக்கிட்டு இருக்க, கூறு கெட்டவளே. போய் யாழ்னி, போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு சீக்கிரம் கிளம்பு. டே இளங்கோ, போய் இவ ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பொட்டியில வை. சரி. சீக்கிரம் கிளம்பு. இனியா, நீ உன் அக்காவை கூட்டிட்டு கிளம்பு. உனக்கு அக்காவை எப்ப திருப்பி அனுப்பி வைக்கணும்னு தோணுதோ அப்ப மட்டும் அனுப்பி வை, போதும். இந்த 3 மாசம் கணக்கெல்லாம் பார்க்காத. புள்ள பிறந்து அத நடந்து பேசி அப்புறம் காது குத்துக்கு கூப்பிட்டாலும் சரி. போ, கூட்டிட்டு போ. ஏய், என்னடி பேசிட்டு இருக்க? என்ன நொன்னடி பேசிட்டு இருக்கேன்னு? நானும் போனா போதுன்னு அப்பையில இருந்து பாத்துட்டு இருக்கேன். போக விட மாட்டேன்னு சொல்றீங்க. இதெல்லாம் ஒரு பேச்சா? அக்கா நீ வாக்கா. அக்காவை பாத்துக்கிறத நான் பாத்துக்கலாம், ஆனா அதுக்காக இங்கேயே தங்க கூடாது. பெரிய மனுஷன் யோசனை சொல்லிட்டாரு பாரு. அத்தை அத்தை விடுங்க அத்தை, நான் பாத்துக்கிறேன். ஆனா இளங்கோ நைட் டியூட்டிக்கு போயிட்டா அன்னைக்கு நான் கூட இருப்பேன். யாரும் என்ன எதுவும் சொல்லக்கூடாது. அப்படி சொல்றவங்கள வீட்டை விட்டு நானே அனுப்பி விட்டுருவேன். என்ன பாக்குறீங்க? உங்களுக்கு வேணா காஃபி கொண்டு வரவா? கால் வலிக்குதா? ஓகேதான். ஐயோ, என்னத்த சொல்றது? இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை இந்த உலகத்துல யாராவது பாத்திருக்கீங்களா? கஷ்டம்டா. அத்தை என்னத்த இப்படி பொறி பொறின்னு பொறிச்சு விட்டுட்டீங்க? பின்ன என்ன இனியா, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். ஒரு மனுஷன் இப்படியா இருக்கிறது? அத்தை, குழந்தை பொறுக்கிறதுல மாமாவுக்கும் இஷ்டம் தான். ஐயோ, இஷ்டம் இருந்தா மட்டும் போதுமா? தோ இங்க பாரு, கால்ல இப்படி அடிபட்டிருக்கு. முதல்ல நீ உட்காரு. உட்கார், பாத்து. இந்த நேரத்துல உன்னை கையில வச்சு தாங்கணும் யாழ்னி. இனியா மாதிரி உன்னை யாரு பாத்துப்பாங்க சொல்லு? வாரிசு வேணும் வேணும்னு ஆசைப்பட்ட மட்டும் போதுமா? அதுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்யணும்ல. ஒரு மனுஷனுக்கு கொஞ்சமாவது யோசனை வேண்டாம்? கெஞ்சனா மிஞ்சுறது. தப்பு பண்ணிட்டேன். என்ன இருந்தாலும் புருஷன் தான் நினைச்சு சும்மா இருக்க போய் தானே அவருக்கு கடத்துற யோசனை எல்லாம் வந்திருக்கு. கழுத்துல தாலிய கட்டின அன்னைக்கே கொமட்ல 4 குத்து குத்தி இருந்தா சரியா போயிருந்திருக்கும். என்ன சிரிக்காதீங்க, அவ்வளவு காமெடியா எனக்கு தோணல. அத்தை, மாமா என் ஆள் வச்சு கடத்தினது கூட பரவாயில்ல. ஆனா நீங்க இப்போ பேசின பேச்சு இருக்கே, என்னாலயே தாங்க முடியல அத்தை. மாமா பாவம் அத்தை, அவர் மூஞ்சி போன போக்க பார்க்கணுமே. என் கோவம் உங்க 2 பேருக்கும் நக்கலா தெரியுதுல்ல? இல்ல அத்தை. என்னாச்சு? நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன். அது இல்ல அத்தை, எங்க அம்மா இருந்திருந்தா கூட எங்க 2 பேரையும் இப்படி தாங்கியிருக்க மாட்டாங்க. உண்மையை சொல்லணும்னா யாழ்னிய என்னை விட நீங்க தான் நல்லா பாத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியும். நான் ஆசைப்படுறேன் தானே நீங்க அனுப்பி வைக்கணும்னு நினைச்சீங்க. மகளா பிறக்க வேண்டியவங்க மருமகளா வந்து பிறந்திருக்கீங்க. என்னை என்னைக்கு அத்தை மாதிரி நடத்திருக்கீங்க. அம்மாவுக்கு மேலதானே 2 பேரும் என்ன பாத்துக்கிறீங்க. அத்தை, சரி, எப்ப இங்கே திரும்பி வர சொல்லு. அத்தை, நான் வீட்டுக்கு போயிட்டு அவர்கிட்ட பேசிட்டு அப்படியே இங்க வந்துடுறேன். சரியா? நான் வரேன் அத்தை. வரேன் யாழ்னி, வரேன் இளங்கோ. போனதும் வந்துரு. ரொம்ப தான். வரேன் அத்தை. Bye. பாய். என்ன சொல்ற இனியா? இவ்வளவு நடந்திருக்கா? எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலங்க. அமுதா சித்தி இவ்ளோ மோசமா நடந்துப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. அமுதா சித்தியா? இன்னும் அந்த பொம்பளைய சித்தின்னு நினைச்சிட்டு இருக்கியா நீ? கருவை கலைக்கணும்னு நினைச்ச அந்த பொம்பளைய இப்பவே அடிச்சு விரட்டினாதான் உண்டு. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.